உலகத்துல அப்படின்னு எடுத்து காட்டுற ஒரு படமா கருத்தா இருக்கு. பாராட்டக்கூடிய படம். பணம் வேணும், ஆனா அதோட சேர்த்து மனிதர்கள் நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கணும்ன்றத ரொம்ப தத்துவமா அழகா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபைட் எதுவும் இல்ல, சாங்ஸ் இல்ல, பட் டிஃபரெண்ட் ஸ்டோரி நல்லா இருந்தது. இதே மாதிரி ஸ்டோரிஸ் முன்னாடி வந்திருக்கான்றது எனக்கு பர்சனலா தெரியல, பட் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபீல் குட்டா இருந்திருக்குமான்றது எனக்கு பெருசா எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி எந்த இடத்துலயுமே வந்துட்டு இது அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி ஃபீல் ஆகல. ஹியூமன் இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி படம் பாக்குறவங்களுக்கு சும்மா ஓகே இப்போ ஒரு இமோஷனான ஒரு சீன் வருது, அது அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா ஓகே அந்த இமோஷன்ஸ் மொத்தமா அதாவது கொட்டி தீக்கிற டைம்ல சின்னதா கடைசியில லைட் ஹார்ட்டடா ஒரு சின்ன ஒரு ஃபன் மூமெண்ட் கொண்டு வராரு. ஸோ அதை பாக்குறப்போ வந்துட்டு உட்காந்து ஒரேடியா அழுதுட்டு இல்லாம அதை அழகா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சிருக்கு ஒண்ணு. அண்ட் அது போக இந்த மூவி ஊர் விட்டு ஊர் வந்தவங்க, வேலை தேடி வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மூவி நல்லா ரிலேட் ஆகும். சோ பயங்கரமா பண்ணிருக்காரு டைரக்டர். நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி தெரியல. பிரில்லியன்ட் எஃபர்ட்ஸ். உணர்த்துற படங்க இது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் குடும்பத்தை வந்து பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப பத்திரமா யதார்த்தமா அழகா பிரமாதமா சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்களை சம்பாதிக்கணும், பணத்தை நம்ம தான் கண்டுபிடிச்சது, நம்ம தான் உருவாக்கணும். பணம் வேணும், ஆனா அதோட சேர்த்து மனிதர்கள் நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கணும்ன்றத ரொம்ப தத்துவமா அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே மனசு வந்து உறுத்திடுச்சு. இந்த படம் வந்து அப்படியே அந்தந்த கேரக்டரை வந்து எல்லாருமே வாழ்ந்துருக்கு. சூப்பரா இருக்கு படம். வைஸ் லைக் ஃபேமிலி எமோஷன் நல்லா இருந்துச்சு. நியூ கதையா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா எடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் இப்போ டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி, அதனால நல்லாவே இருந்தது. சீரியஸாவே எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லாகுமே இல்லை. லைக் கம்ப்ளீட்டா வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து மீட் பண்ண என்ன மெசேஜ் அதான் எல்லாரும் நெய்பர்ஸ் வந்து கூட ரொம்ப நல்லா பழகணும். எப்பவுமே நமக்கு ஆபத்துனா அவங்கதான் வந்து உதவ போறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நல்லா எடுத்துக்கறணும். லைஃப் அப்படியே ஃபன்னா எடுத்துக்கங்க. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஃபன்ஃபுல்லா இருக்கணும், எம்பத்தியோட இருக்கணும், சிம்பத்தி நிறைய இருக்கணும். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு கதை வைஸ் என்ன உங்களுக்கு புரிஞ்சு? கதை வைஸ்னா நல்லா காமெடி பிரதர், நல்லா காமெடியாவும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சென்டிமெண்டலா இருக்கு. என்ன மெசேஜ் கொடுத்தாங்க இந்த படத்துல இருந்து? மெசேஜ்னா இலங்கையில இருந்து வர மாதிரி தான் கதை அது. அதனால வந்து அது எல்லாரும் ஒர்க் வச்சு எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஹியூமனிட்டியா இருக்கிறது, ஹியூமனிட்டி தான் மெயின். அதான் நல்ல ஸ்டோரி, நல்லா இருக்கு. ஓகே, நல்லா ஒண்ணா ஒரு சில டைம் கண் கலங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, சென்டிமெண்டலா இருக்கு. ஸ்டோரி வைஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் இதே மாதிரி ஸ்டோரிஸ் முன்னாடி வந்திருக்கான்றது எனக்கு பர்சனலா தெரியல, பட் வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபீல் குட்டா இருந்திருக்குமான்றது எனக்கு பெருசா எனக்கு ஃபீல் இல்ல. இந்த ஒரு ஸ்டோரி கான்டெக்ட்ல ஒரு ஃபீல் குட் மூவி கொடுத்துருக்காது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சசிகுமாரும் சிம்ரனோட காம்போ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சசிகுமாரோட பாஸ்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ரீசெண்டா அவ்வளவா போனால இப்ப இந்த ஃபிலிம் நல்லா இருக்கு. அவரோட இந்த ஃபிலிம் நல்லா இருக்கு. ஓகே, உலகத்துல அப்படின்னு எடுத்து காட்டுற ஒரு படமா கருத்தா இருக்கு. பாராட்டக்கூடிய படம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. கதை வைஸ் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணு, அவ்வளவுதான். எல்லாருமே நல்லா இருக்கு. ரெண்டு ஹாஃப்மே நல்லா இருக்கு. போர் அடிக்காம போகுது படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா வரலாம். ஓகே, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸ்ரீலங்கன் ஸ்டோரி மாதிரி. சசிகுமார் இவங்க ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கறது. இந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்றாங்க, எப்படி? அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. மோஸ்ட்லி ஃபைட் எதுவும் இல்ல, சாங்ஸ் இல்ல, பட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நல்லா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு.